கோயிலுக்கு போன பிள்ளைய காணா. என்னடி இவ்வளவு நேரமா சாவி வாங்கிட்டு வர உனக்கு? இப்ப மட்டும் நான் உன் மருமகனை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னா அவ்வளவுதான். என்னடி எதுவுமே பேசாம கீழே கொஞ்சம் தரைக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? கேள்வி கேட்டது நானு, ஆனா பதில் சொல்றது நீ தரைக்கிட்டியா? அது ஒண்ணு இல்லம்மா, சாவி வாங்கிட்டு கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டு வந்தேன்னா அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுமா. ஏதோ சரியில்லாத மாதிரியே இருக்கு, பாத்துக்கிறேன். சரி, இங்கனக்குள்ளே மாசம் நிக்காம போய் தேங்காய் மூட கணக்கு எழுதி வை போ. சரிம்மா. சே, அம்மா கிட்ட பொய்யே சொன்னதே இல்லை, ஆனா இப்ப வாயில வர்றது எல்லாமே பொய் தான். எல்லாமே உங்களாலதான். ஆமா, இவ்வளவு நேரம் பேசணும், ஆனா அவரோட பேர் என்னன்னே தெரியாது. அவர் பேர் என்னவா இருக்கும்? என்ன இன்னும் போகலையா? ஏதோ போயிட்டுமா. இந்நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருப்ப? ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மான உன்ன தேடுது. இவன் என்ன தனியா நின்னுக்கிட்டு இருக்கேன்? ஐயா மருது, இங்கனக்குள்ள என்னையா பண்ற? சாப்பிட வராம? இல்லம்மா, எனக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிடுங்க. நீ வராம என்னைக்கு அம்மா சாப்பிட்டிருக்கேன். ஐயா மருது, ஏன் உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஏன் ஒரு மாதிரியா நிக்கிற? இப்பெல்லாம் வந்து நிக்க மாட்டியா? ஒன்னும் இல்லம்மா, சும்மாதான். சரியா மருது, நானும் அப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கோம். உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கலாம்னு நினைக்கிறேன்ப்பா. நீ என்ன நினைக்கிற? போங்கம்மா, இப்பெல்லாம் கல்யாணம் வேணாம் எனக்கு. சரி இருங்க, என் ஃப்ரெண்டு அப்போதே ஃபோன் பண்ணியிருந்தேன், அதை போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேம்மா. ஏன் மருது நில்லையா? ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன வெக்க வருது, உடனே பொண்ணு பாத்துறணும். ராசாவி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, ராசாவி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, ஸ்ரீராமனோட பூமாலை போட வைதேகி உள்ளாடுது, ராசாவி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. சொல்லும் கோலம் என்ன, பூந்தென்றல் ஆடி வரும் ஜாலம் என்ன, ஆசற்று நாளும் சொல்லை தேடி வந்தேன், பூஜைக்கு பாலும் பழம் கொண்டு வந்தேன். ஏ ராணி, உன்னை தாண்டி கூப்பிடுறேன், இங்க பாரு. ஐயா, இந்த பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, நேத்துல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கு. ஏ ராணி, இங்க பாரு. அம்மா சொல்லுங்கம்மா, எப்பமா வந்தீங்க? உனக்கு என்னடி ஆச்சு? 2 நாள் என்னமோ மாதிரி இருக்க. காத்து கருப்பு ஏதாவது அடிச்சிருச்சாடி? காத்து கருப்பு எங்க அடிச்சது? காதல் நோய் தான் அடிச்சிருச்சு. ஐயோ அம்மா, ஏதாவது பேசாத நீ. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் சாப்பாடு எடுத்து வை போ, எனக்கு பசிக்குது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லிடுடி, இப்பயே சரி பண்ணிடலாம். அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் சாப்பாடு எடுத்து வை போ, நான் வரேன். சரிடி, வா. முதல்ல அவர்கிட்ட பேசி இந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். காலகாலத்துல அது இது நடக்க வேண்டியது நடந்தா தானே பிள்ளைங்களாட்ட இருக்குதுங்க. வேமா வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. அப்ப என்னடி ஆச்சு? அப்புறம் என்ன, புழுக்கட்டெல்லாம் தூக்கிட்டு ஓடியாந்துட்டோம். நான் இல்லாம போயிட்டேன் பாத்தியா? இன்னும் ஒரு வாரத்துக்கு கூப்பிட்டு இருந்திருக்கலாம்ல. ஹலோ மேடம். என்ன கண்டுக்காத மாதிரியே போறீங்க? எங்க நில்லுங்க. ஏன் இப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு வர? அவர் பாவம் தானே, அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். மூஞ்சி அடிச்ச மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு வர. அவர் கஷ்டமா இருக்கா இல்ல உனக்கு கஷ்டமா இருக்கா? நீ பண்ணது தப்புடி. அத நான் சொன்னதுக்கு இப்படி ஏன் மேல பாஞ்சிட்டு வர? தப்போ சரியோ, நீ அங்க போய் என்கிட்ட பேச கூடாது, சரியா? அவ்வளவுதான். நில்லுமா. ஏமா அப்படி அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு வர? உனக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி நில்லுமா. நான் அந்த பொண்ணு கிட்ட தான் பேச வந்தேன். நானும் அதே மாதிரி உங்ககிட்ட வந்து பேசல, என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ இவ்ளோ கோவப்படுற அளவுக்கு உன்னை என்னமா நான் பண்ணுனேன்? இங்க பாருமா, உன்னோட கோவத்துக்கான காரணம் எனக்கு தெரியல. அதை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல, சரியா? நான் இந்த பொண்ணுகிட்ட தான் பேச வந்தேன். அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு நான் போயிடுறேன். ராணி, இப்ப நீ வர்றியா இல்ல நான் போட்டுமா? அவர் ஏதோ பேச வரேன்னு சொல்றாருலடி, அதை கேட்டுட்டு போவோமே. நில்ல. நீ என்னமோ பண்ணு, சரியா? நான் கிளம்புறேன். நில்லடி. மேடம், இங்க கொஞ்சம் பாருங்க.
நான் கேட்டதுக்கு பதிலே சொல்ல மாட்டீங்க. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, நான் கோவில்ல வச்சே சொன்னதுதான். சரியா, இப்போ என் வழியை விடுங்க. எதுக்கு தான் மறைச்சிட்டு இருக்கீங்களோ? இப்போ உங்களால என் ஃப்ரெண்டுக்கு வச்சுட்டு போயிட்டா. ஏங்க இப்படி பண்றீங்க? ஏய் நில்லுமா, கடுகு மாதிரி பொறிஞ்சு தள்ளாத. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு அப்புறமா பேசுமா. இந்த கொலுசை உங்களுக்காண்டி நான் பட்டணத்தில் போய் தேடி தேடி வாங்கிட்டு வந்தேன். சரியா, அதனால இந்த கொலுசை நாளைக்கு போட்டுட்டு வரணும். நாளைக்கு நீங்கள் போட்டுட்டு வந்தால் நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டதா நான் நினச்சிட்டு உங்கள் வீட்டில் வந்து நான் தைரியமாக பொண்ணு கேட்பேன். ஐயோ, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. யாராவது பாத்திர போறாங்க. நான் இந்த இடத்த விட்டு போனா இந்த கொலுசை வாங்கிக்கோ, அப்படின்னா தான் இந்த இடத்த விட்டு போவேன். சோ இந்த கொலுசை வாங்கினே இவர் இந்த இடத்த விட்டு போக மாட்டார் போலயே. சரி கொடுங்க. மறந்துடாம இந்த கொலுசை நாளைக்கு போட்டுட்டு வா. அப்படி நீ போட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உன் வீட்டுக்கு நான் பொண்ணு கேட்க வருவேன். பார்க்கலாம் பார்க்கலாம். ஏ கொலுசை மறந்துடாத, கண்டிப்பாக போட்டுட்டு வரணும். முடியாதுன்னா என்ன பண்றீங்க? நீ போட்டுட்டு வருவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக நீ போட்டுட்டு வருவ.